ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ராமானுஜாயதி 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 ராமானுஜா ராமானுஜாச்சாரிய பகவான் கி ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். முன்னந்திருவாய் மொழிப்பொள்ளை தாம் உபதேசித்த நேர்தன்னின்படியை தனவாத சொல் மணவாள முனி தன் அன்புடன் செய் உபதேச ரத்தினமாலை தன்னை தன் நெஞ்சு தன்னில் தரிப்பவர் தாள்கள் சரண் நமக்கே. மண்ணுயிர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை முன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். கோலாகலதயா பாத்திரம் மாதுரி ரமணம் பிரபும் பக்த பிரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியமாஸ்ரயே. சுவாமி மணவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம். இந்த உபதேச ரத்னமாலையாகிய உத்தமமான ஒரு பிரபந்தம், அதுவும் அன்புனால பிரேமையினால நம்ம கிட்ட இருக்கிற மாளாத காதலால சுவாமி மணவாள மாமுனிகள் அருளி செய்தார் அப்படின்னு தெரியுது. முன்னன் திருவாய் மொழிப்புள்ளை தாம் உபதேசித்த நேர்தன்னின்படியே தனவாத சொல் மணவாளமுனி தன் அன்புடன் செய் உபதேச ரத்தினமாலை. அப்பேற்பட்ட பிரேம ஒவ்வொரு ஜீவாத்மாட்டும் இருக்கிறதுனால தான் இந்த உபதேச ரத்னமாலையே வெளியில் வந்தது. இந்த உபதேச ரத்னமாலையில் 55வது பாசுரம் இன்னைக்கு அனுபவிக்க போகிறோம். இப்போ கடந்த 2 பாசுரங்களில் பிள்ளைலோகாச்சாரியர் அருளி செய்ததான எல்லா ரகசிய கிரந்தங்களை காட்டிலும் சர்வோத்கிருஷ்டமானது, உத்கிருஷ்ட தமமானது, உயர்ந்ததுக்கெல்லாம் உயர்ந்ததாக இருக்கக்கூடியது எதிரானா ஸ்ரீவச்சன பூஷணம் அப்படிங்கிற ரகசிய கிரந்தம். அதனுடையதான பெருமையை சொல்லிட்டு வரார், மேற்கொண்டு சொல்லிகிட்டே போகிறார். முன்னாடி என்னென்ன பூர்வாச்சாரியர்கள்லாம் சொன்னதான விசேஷார்த்தங்கள் உண்டோ அதெல்லாம் எடுத்து சங்கிரகப்படுத்தி அது எதுக்கடுத்து எது அப்படின்னு அதை கோர்வையாக கோத்து ஸ்ரீவச்சன பூஷணம் அப்படிங்கிறதான ஒரு பிரபந்தத்தை அருளி செய்து அவரே அதுக்கு பேர் ஸ்ரீவச்சன பூஷணம்ன்றதையும் அவரே கொடுத்தார் பிள்ளைலோகாச்சாரியரே அப்படிங்கிறத போன பாசுரம் 54வது பாசுரத்தில் அனுபவித்தோம். இதனுடைய ஆழ்பொருள் இருக்கு பாருங்க ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு கஷ்டம். அதுக்கு மேலே அதில் சொன்னபடி நம்ம அனுஷ்டிக்கிறது இருக்கு பாருங்க, அனுஷ்டானத்தில் கொண்டு வருது அப்படிங்கிறது அதை விட இன்னும் கஷ்டம். அப்படிங்கிறத மனசே நீ நினச்சிப்பார் அப்படின்னு தன் மனசுக்கு தானே பேசிக்கிற பாசுரம் இந்த 55வது பாசுரம். ஆர்வச்சன பூஷணத்தின் ஆழ்பொருளெல்லாம் அறிவார் ஆரது சொன்னேரில் அனுட்டிப்பார் ஓரொருவர் உண்டாகில் அத்தனை கான் உள்ளமே எல்லாருக்கும் அண்டாததன்றோ அது. கீழ் வச்சன பூஷணம் என்று திருநாமம் சாத்தும்படியான இதன் பெருமையை அருளி செய்தார். இதில் ஏதத் அர்த்த தரிசிகளுடையவும் ஏதத் பிரதிபாத்திய அனுஷ்டாதாக்களுடையவும் அருமையை தம் திருவுள்ளத்தை குறித்து அருளி செய்கிறார் அப்படின்னு பிள்ளைலோகஞ்சியர் இங்கே வியாக்கியான அவதாரிகளை சொல்கிறார். ஸ்ரீவச்சன பூஷணம் அப்படிங்கிற திருநாமத்தை இந்த பிரபந்தத்துக்கு அல்லது இந்த ரகசிய கிரந்தத்துக்கு அதனுடைய பெருமையை பார்த்து பிள்ளைலோகாச்சாரியரே இந்த நாமத்தை சூட்டினார் அப்படிங்கிறது போன பாசுரம். இந்த பாசுரத்தில் இதனுடைய அர்த்தத்தை தாங்களும் தெரிஞ்சுட்டு நல்லா உணர்ந்து அதை எல்லாரும் உணரும்படிக்கு எடுத்து சொல்லக்கூடியவாளாக இருக்கிறவா அர்த்த தரிசிகள், அவளுடைய அருமையை சொல்கிறது. அதை மாதிரி இதனுடைய அர்த்த ஆழ்பொருளை தெரிஞ்சு சொல்லக்கூடியவா கிடையவே கிடையாது. ரொம்ப துர்லபம். அது மட்டும் இல்லை, ஏதத் பிரதிபாத்திய அனுஷ்டாதாக்களுடையவும் அருமையை அப்படிங்கிறதுனால இதில் சொன்னபடி அனுஷ்டிக்கிறது அப்படிங்கிறது இதை ரொம்ப துர்லபம்.
அப்படிங்கிறது இந்த பாசுரத்தை தன்னுடைய மனசுக்கு சொல்லிட்டார். ஏன்னா அவ்வளவு துர்லபமானதுங்கிறது தம் மனசுக்கு தானே சொல்லிக்கிறார் இந்த பாசுரத்தில் சுவாமி மனோவாள மாமனிகள். ஆர்வச்சன பூஷணத்தின் ஆழ்பொருள் எல்லாம் அறிவார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய அகாதமான அர்த்தத்தை அதிலே அவகாகித்து உள்புகுந்து உள்ளதெல்லாம் அறிவாரார் அப்படின்னு வியாக்கியானம் பண்றார். ஸ்ரீவச்சன பூஷணமாகிய இந்த ரகசிய கிரந்தத்தினுடைய ஒவ்வொரு சூத்திரங்கள் முதல்லேருந்து கடைசி பர்யந்தம் அத்தனை சூத்திரங்களும் 6 பிரகரணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த 6 பிரகரணங்கள்லையும் இருக்கிற அத்தனை சூத்திரங்களுடையும் அகாதமான அர்த்தம், ஆழங்காண முடியாததான அர்த்தம், அந்த ஆழங்காண முடியாத அர்த்தங்களுடைய தான் ஒவ்வொரு சூத்திரமும்னு சொன்னாலும் அதுலேயும் ஆழம் உள்ள புகுந்து அதுலேருந்து இந்த ரத்னம் இதை பாருங்கோ, இது இவ்வளோ விலை உயர்ந்த ரத்னம், இதை விட இன்னும் இது விலை உயர்ந்த ரத்னம்னு ஒன்றுத்துக்கு மேலே எடுத்து காட்டணும் இல்லையா. ஆதாய பக்தி யோகாக்கியம் ரத்னம் சந்தரசயாமியகம் யாமுனாரிய சுதாம்போதிம் அவகாக்கிய யதாமதினார் ராமானுஜரே. யாமுனாச்சாரியராகிய ஆளவந்தாருடையதான உள்ள கடல், ஞானக்கடல், பக்தி கடல், பிரபத்தி கடல், வைராக்கிய கடல்னு இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்ந்து தனித்தனி கடலாக இல்லாத எல்லாம் சேர்ந்து ஒரே கடலாக இருக்கு. யாமுனாரிய சுதாம்போதி, அதுவும் எப்படிப்பட்டதுடான அந்த உப்பு கடலாக இல்லை, சாராய கடலாக இல்லை, அல்லது கரும்பு சாறு கடலாக இல்லை, சுதானா அமிர்தக்கடல். அவ யாமுனாச்சாரியராகிய அமிர்தக்கடலாகிய அவருடைய உள்ளத்தில் மூழ்கி முத்து பொறுக்குவார், முத்து எடுத்துன்னு வருவா இல்லை, முத்து குளிப்பவர்கள் எப்படி முத்து எடுத்துன்னு வருவாளோ அது மாதிரி ஆதாய பக்தி யோகாக்கியம் ரத்னம். பக்தி யோகம் அப்படிங்கிறது, அதாவது பக்தினா இங்கே பிரபத்தி, சரணாகதி அப்படிங்கிறதான ரத்னத்தை உங்களுக்கெல்லாம் கொண்டு வந்து காட்டுறேன் அப்படின்னு ராமானுஜர் சொன்னது மாதிரி அதுவே அவ்வளோ பெருசுன்னா ஸ்ரீவச்சன பூஷணத்தை பற்றி சொல்லுவானே, அதில் உள்ள புகுந்து உள்ளதெல்லாம் அறிவாரார்னு விட்டார். அதில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஏற்றங்கள், ஒவ்வொரு அர்த்தத்தினுடைய ஆழங்கள் தெரிஞ்சுக்கிறவா எத்தனை பேர் இருக்க முடியும்? எத்தனை அதிசயித்த ஞானராய் இருப்பார்க்கும் இத்தை ஸ்வயத்னத்தாலே அறியவென்றால் துரவகாகமுமாய் துஸ்தரமுமாயிரே இருப்பது அப்படின்னு விட்டார். எவ்வளவுதான் ஞானியாருக்கு அதிசீத்தமான ஞானம் உடையவாளாக இருந்தாலும், ஏன்னா இவாளுக்கு அவா, அவளுக்கு இவாளுக்கு அவளா, ஒருத்தர் வித்தியாசம் இருக்கும் ஞானத்தில். அதில் எல்லாத்துலேயும் வச்சு இவர் தான்பா உத்கிருஷ்ட ஞாதா, எல்லாத்தையும் உள்ளபடி அறிஞ்சவர் அப்படின்னு ஞானி அப்படின்னு ஒருத்தர் எடுத்து வச்சோமானா அவ தன்னுடைய முயற்சினாலங்கிறார். அப்பேற்பட்டதான மகாவித்வான்கள் பண்டிதர்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அதிசயத்தமான ஞானியாக இருந்தாலும், ஆனால் தன்னுடையதான யத்தனத்தில் முயற்சியினால இதனுடைய ஆழம் கண்டுற முடியாது ஸ்ரீவச்சன பூஷணம். அப்போ இது என்னன்னா கிருபையினால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். யாருடைய கிருபையினால? ஞானானுஷ்டானங்கள் பரிபூர்த்தியாக ஏற்கனவே இதை அனுபவிச்சுருக்க இந்த அனுஷ்டானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியன் அவர் பார்த்து காட்டி கொடுத்தா தான் இதனுடைய ஆழ்பொருளை தெரிஞ்சுக்க முடியும். ஸ்ரீவச்சன பூஷணமும் ஆச்சாரிய கிருதயமும் போன்ற ரகசிய கிரந்தங்கள்லாம் நமக்கா தமிழ் தெரியும், கொஞ்சம் சம்ஸ்கிருத ஞானம் இருக்குது, நம்மளே படித்து தெரிஞ்சுக்கலாம்னு படித்தோமானா ஆழ்பொருளை தெரிஞ்சுக்க முடியாது. ஆழ்பொருள் தெரிஞ்சுட்டானா அப்புறமா அதுக்குள்ளேயே நம்ம நடக்கிறதுக்கு அனுஷ்டிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அப்பேற்பட்ட ஸ்வயத்னத்தால் நம்மளுடையதான முயற்சினால் தெரிஞ்சுக்க முடியாது. முதல் அடியிலே அல்லாதவற்றில் இதுக்குண்டான வாசி அறிந்து முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமோ? மிச்ச எல்லா சாஸ்திரங்கள் உபய வேதாந்தத்தில் இருக்கிற எல்லா சாஸ்திரங்களையும் காட்டிலும் இது விலட்சணமானது, விசேஷமானது, உயர்ந்தது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த வித்தியாசம் தெரியணும். எல்லாம் ஒன்று, அது மாதிரி இதுவும் ஒன்று அப்படின்னு நினச்சிடக்கூடாது. வேதத்தை காட்டிலும் வேதாந்தம் உத்கிருஷ்டமானது, வேதாந்தத்தை காட்டிலும் ஸ்மிருதிகள் உத்கிருஷ்டமாக இருக்குது, ஸ்மிருதிகளை காட்டிலும் ஒரு கால் அதுக்கு மேலே எடுத்தோமான ஆழ்வாருடைய பிரபந்தங்கள் இருக்குது, அதுக்கு மேலே ஆச்சாரியருடைய வியாக்கியானங்கள் இருக்குது, ஆச்சாரியருடைய ஸ்ரீசுக்திகள் இருக்குது, அதுக்கு மேலே ரகசிய கிரந்தங்கள் இருக்குது, ரகசிய கிரந்தங்களுக்கெல்லாம் உத்கிருஷ்டமான உயர்ந்ததாக இருக்குது இந்த ஸ்ரீவச்சன பூஷணம்னு. மற்றதுக்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரிஞ்சுக்கணுமே தவிர எல்லாத்தையும் போல இதுவும் ஒன்றுன்னு சொல்லிவிட்டால் முதல் அடியிலே ஆரம்பப்படி முதல்ல அல்லாதவற்றில் இதுக்குண்டான வாசி இருந்து அதுக்கப்புறமா என்னன்னா இது இவ்வளோ உயர்ந்ததுன்னு தெரிஞ்சுடுத்துனா அதை உட்காந்து முதல்ல மனப்பாடம் பண்ணோம், சூத்திரமாக உட்காந்து மனப்பாடம் பண்ணோம். இத்தை பாடம் பண்ணுவார், அது அதை விட முதல்ல வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறதே கஷ்டம். அதுக்கு மேலே என்னன்னா பாடம் பண்ணுறது அரிதாக இருக்கும் அப்படின்ட்டார். பாடம் பண்ணுறதுன்னா மனப்பாடம் பண்ணும், அது ரொம்ப அரிதாக இருக்கும். அதொரு படி செய்தார்களாகில் அப்படி ஒரு கால் மனப்பாடமே பண்ணிட்டாலும்
அர்த்தம் அறிகை அரிதாயிருக்கும். இதனுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது. முதல்ல ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் அர்த்தம் என்ன அப்படிங்கிற லிட்ரல் மீனிங் இங்கிலீஷில் சொல்லுவாங்களே, அதுக்கு நேரான அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அரிதாயிருக்கும். அதுவும் பெரு வருத்தத்தோடே கூட மேலழ ஒருபடி சிறிது அறிந்தார்களாகிலும் ஆழ்பொருள் எல்லாம் அறிவார் மிகவும் தேட்டமாயிருப்பது. கஷ்டப்பட்டு வருந்தி ஏதோ ஒரு விதமாக அர்த்தங்களை தெரிஞ்சுட்டா கூட இதனுடைய ஆழ்பொருள் எல்லாம் அறிவாரார் மிகவும் துர்லபம் ஸ்ரீவச்சனபூஷணத்துடைய ஆழ்பொருள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது. அது ரொம்ப தேட்டமாயிரே இருப்பதுன்னா ரொம்ப கஷ்டம், தேடி கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி ஒருத்தர் இருப்பாளா அப்படிங்கிறது. ஆழ்பொருள் அப்படிங்கிறதுக்கு இங்கே வியாக்கியானம் தனியாக பண்ணுறார். ரத்னாகரமானது மலைகளும் மாமணியும் மலர்மேல் மங்கையும் சங்கமும் தங்குகின்ற அலைகடல் என்னும்படி ஆழ்கடலான தனக்குள்ளே மணிமுக்தாதிகளான சிறிய பதார்த்தங்களை கொண்டிருக்கும். அதில் ஒரு பெரிய சமுத்திரம் ஆழ்கடல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் மலையும் உள்ள இருக்கும், விலையுயர்ந்த ரத்தனங்களும் உள்ள இருக்கும். ஒரு கால் உள்ளேருந்து மலர் மங்கை கூட வெளியில் வருவோம் கடல்லேருந்து. மலர் மங்கையும் நிறைய சங்குகளும் தங்குகின்ற அலைகடல். கடல்னு சொன்னால் அதில் என்னென்ன இருக்கும், யார் லக்ஷ்மியும் உள்ளே இருப்பா, மலையும் உள்ளே இருக்கும், ரத்தனமும் உள்ளே இருக்கும், இது எல்லாமே இருக்கக்கூடியது. சங்கும் இருக்கும், இந்த மாதிரி பல விஷயங்கள் அபூர்வமானதெல்லாம் நிறைய இருக்கும். அப்படிங்கிறதான் அதில் மணிமுக்தாதிகள் அப்படிங்கிறதால முத்து மணி போன்றவைகள்லாம் பவழம் போன்றவைகள்லாம் சிறிய பதார்த்தங்கள், ஆனால் விலை உயர்ந்தது, ஆச்சரியமானது, ஜோதிர்மயமானது, பிரகாசமாக இருக்கிறது. அப்பேற்பட்டது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பதார்த்தங்களை கொண்டிருக்கும். அதுக்கு தேசிகரான முழுக்குவாரிலே மூழ்கி எடுப்பார். இந்த உள்நீச்சலாக போய் குளிக்கிறதுன்னு ஒருத்தர், முத்தை பொறுக்கிறதுன்னு ஒருத்தர் பொறுக்கின்னு வருவா, அதை எடுத்துன்னு வருவாருக்காலே அதுக்கு தேசிகர். அதில் ரொம்ப அறிவுடைவா, அதில் தேர்ந்தவர்கள்னு அர்த்தங்க. அதுக்கு தேசிகரான முழுக்குவாரிலே மூழ்கி எடுப்பார். அப்படி அதில் மூழ்கிறதுக்கு சாமர்த்தியம் உடையதான அப்பேற்பட்ட சக்தர்கள் தான் உள்ள மூழ்கி அதை மாதிரி முத்து பவழம் எல்லாத்தையும் பொறுக்கின்னு வந்து கொடுப்பா. அப்படியே வச்சனபூஷண வாரி ராசி யான இதுவும் பெரிய கடல் வச்சனபூஷணன்றது. அதில் எத்தனையோ இருக்கும். அதுலேருந்து ரத்தனம்ன்றது ஆழ்பொருள், அந்த பொருளை எடுத்துன்னு வந்து கொடுக்கணும் இல்லையா. அப்படி வச்சனபூஷண வாரி ராசியான இதுவும் மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருளான ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்கிற அகாத அர்த்தத்தை உடைத்தாயிருக்கும். ஸ்ரீவச்சன பூஷணத்தில் ஆழ்பொருள் எல்லாம்ன்றதுக்கு அர்த்தம் இங்கே என்ன, மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருளான ஆச்சாரிய அபிமானம் தான் ஸ்ரீவச்சன பூஷணத்துடைய ஆழ்பொருள். ஆச்சாரிய அபிமானம்னு என்னென்ன, ஆச்சாரிய பக்தின்னு சொல்லலை, ஆச்சாரிய கைங்கரியம்னு சொல்ல, முதல்ல ஆச்சாரிய அபிமானம்ன்ற. ஆச்சாரியர் பார்த்து இவன் நம்ம குழந்தை, அவர் பார்த்து அகாரணமாக நம்மக்கிட்ட பிரேம வச்சுருக்கார், வாத்சல்யம் வச்சுருக்கார், என்ன தப்பு இருந்தாலும் குற்றம் இருந்தாலும் பொறுத்துக்கிறார், நம்ம குழந்தை தானே சரியாக போயிடும் அப்படின்னு. இல்லை தோஷத்தோடையே இருந்தாலும் தோஷோயத்யபி, தோஷத்தோடையே இருந்தாலும் எனக்கு பிடிச்சி போச்சு அவனை அப்படின்னு அபிமானிக்கிறார். ஆச்சாரியனுடைய அபிமானம் அதுதான் நமக்கு உத்தாரகம் என்கிற அகாத அர்த்தத்தை உடைத்தாயிருக்கும். இதுவும் அறிவித்தேன் ஆழ்பொருளை என்னும்படி, அறிவித்தேன் ஆழ்பொருளை சிந்தாமல் பொன்மின் நீர் தேர்ந்துன்னு சொல்கிறது போல, சுவாமி திருமணிசை பிரான் சொல்கிறது போல அறிவித்தேன் ஆழ்பொருளை என்னும்படி தேசிகர் அறிவித்தால் ஆய்த்து அறிவலாம். ஆச்சாரியன் பார்த்து இதாண்ட ஆச்சாரிய அபிமானம்தான் ஆழ்பொருள் ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு அப்படின்னு எடுத்து காண்பிச்சாதான் புரியும். இல்லைன்னா புருஷகார வைபவம்னு பிராட்டி வைபவத்திலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் சொல்லிட்டு வரார் இல்லையா, அதெல்லாம் ஆழ்பொருள், அதது ஆழ்பொருள், எல்லாமே ஆழ்பொருள்னு போயிடும். அது இல்லை, ஒரு கிரந்தத்தில் ஆழ்பொருள்னு ஒன்று வச்சிருப்பா, அந்த ஆழ்பொருள் கருத்தை தான் ஆச்சாரியர் பார்த்து காட்டணும். அதனால் சொல்றார், வாக்கிய சங்கதி ரித்யாதி சுதம் வினா மகதாம் அபி அசக்கியானி. எப்பேற்பட்ட படித்தவனாக இருந்தாலும் வார்த்தையினுடைய அர்த்தம் தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை, அதனுடைய ஆழ்பொருளை தெரிஞ்சுக்கிறது கஷ்டம் அப்படின்றது போல இப்பேற்பட்டதான என்றிலே அருகையில் உள்ள அருமை இருப்பது. அதனால் ஆழ்பொருளை இதிலேயே எது சாதாரணமானது, எது மத்தியமமானது, எது உத்கிருஷ்டமானது, உத்கிருஷ்ட தமம் எது, ஒரு கிரந்தத்தை எடுத்தால் இத்தனையும் தெரிஞ்சுக்கணும். புஷ்பேபியவ ஷட்பதஹான்றது போல. அதனால இங்கே சொல்கிறார், அங்கும் செழுங்கடல் அமுதனில் பிறந்த அவள் பிரயோஜனமாயிருக்கும். செழுங்கடல் அமுதனில் பிறந்த அவளுன்றது ஸ்ரீதேவி தாயார் கடல்லேருந்து உள்ளேருந்து வெளியில் வந்தா அமிர்தமா.
அதை மாதிரி இங்கே ஆழ்கடல் போல இருக்கிற ஸ்ரீவச்சனபூஷணத்தில் உள்ளேந்து பார்த்து எடுக்கணும். இதுதான் ஆழ்பொருள் அப்படின்னு எடுக்கணும். இங்கும் புருஷகார வைபவம் தொடங்கி ஆச்சாரிய அபிமானம் ஈராக 6 பிரகடனத்தாலும் சொல்லுகிற அர்த்தங்கள் எல்லாம் இந்த ஸ்ரீவச்சனபூஷணத்தில் ஆரம்பம் புருஷகார வைபவமான ஸ்ரீதேவி தாயார் பெரிய விராட்டியாருடைய வைபவத்தை ஆரம்பித்து ஆச்சாரிய அபிமானத்தில் கொண்டு வந்து 6 பிரகரணமாக முடிக்கிறார். இப்போ 6 காண்டம்னு சொல்லலாம், 6 உல்லாசம்னு சொல்லலாம். அது மாதிரி 6 பிரகரணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்ரீவச்சனபூஷணம். இந்த 6 பிரகரணத்தில் காண்டங்கள்லையும் வச்சு முதல்ல பிராட்டியுடைய வைபவத்தை சொல்லி கடைசியில் ஆச்சாரிய அபிமானத்தில் கொண்டு வந்து முடிக்கிறார். இந்த அர்த்தங்கள் எல்லாம் எல்லாமே ஆழ்பொருளாக இருந்தாலும் அப்படிங்கிறார். அர்த்தங்கள் எல்லாம் ஆழ்பொருளாக இருந்ததே ஆகிலும் எல்லாமே ஆழ்பொருள் தான் இருந்தாலும் சரம பிரகரணத்தில் சரமோபாயத்துக்கு சேஷமாயிரே இருப்பது. இது அத்தனையும் எதுக்குள்ள அடங்கிடுத்துறான்னா அத்தனையும் ஆச்சாரிய அபிமானத்துக்குள்ள அடங்கிடுத்து. ஆச்சாரியர்கிட்ட அபிமானப்பட்ட ஒரு ஜீவனா இருந்தான்னா அவன் விஷயத்துல புருஷகாரம் பண்றா பிராட்டி. ஏன்னா குருமுகாத்து ஸ்ரீசம்பிரபத்தியே ஆத்மவான்ன்றார் இல்லையா நடாதுரம்மாள். குரு மூலமாத்தான் ஸ்ரீனிவாசனை சரணாகதி பண்ணோம். அப்போ பிராட்டி எங்கள் புருஷகாரத்துக்கு ஸ்ரீசம்னு சொல்லிட்டார். பிராட்டி புருஷகாரம்னா சிபாரிசு பண்ணணும் இந்த ஜீவனுக்கு. எதனால சிபாரிசு பண்றா பிராட்டினா ஆச்சாரிய குருமுகாத்து ஆச்சாரிய முகமாக ஆச்சாரியனை முன்னிட்டு சரணாகதி பண்றான்றதால தான் பிராட்டி புருஷகாரமே தொடங்குறது. அப்புறமா பெருமாள் வெண்ட குன்றனைய குற்றம் இருந்தாலும் அதெல்லாம் மன்னிச்சு மறந்து மேலே கிருபை பண்ணி இவனை தூக்கிட்டு போகிறான். வைகுண்ட பரியந்தம் இவனுக்கு வேண்டியது எல்லாத்தையும் அவன் கொடுக்குறான் மேலே மேலே. இது அத்தனைக்கும் அடிப்படை ஒரு ஆச்சாரிய அபிமானம் தானே. அதனால இந்த 6 பிரகரணங்களும் எதுக்குள்ள அடக்கணும். கடைசியில் 6வது பிரகரணத்தில் சரமோபாய நிஷ்டையான ஆச்சாரியர் குருநாதனுடைய அபிமான பாத்திரம் அப்படிங்கிறதுக்குள்ள இத்தனையும் அடங்கிடுறதா இருக்கிறதுனால ஆழ்பொருள் எதிரான குரு பக்தி தான். குரு பக்தின்றது கடலும் குருவுடைய அபிமானம் தான். சரம பிரகடனத்தில் சரமோபாயத்துக்கு சேஷமாயிரே இருப்பது. ஆகையிலே திருமாமகள் தன் சீரருள் ஏற்றமும் என்று தொடங்கி மன்னிய இன்பமும் மாகதியும் குருவென்னும் நிலை பெறும் பொருள் தன்னையும் அப்படின்னு ஸ்ரீவச்சனபூஷணத்துக்கே தனியனில் சொல்லக்கூடியதான பாடல் விசேஷமான பாசனம். ஆரம்பிக்கிறது திருமாமகள் தன் சீரருள் ஏற்றமும், ஆரம்பிக்கிறது பிராட்டியினுடையதான புருஷகாரம், முடிக்கச்சே மன்னிய இன்பமும். தேங்கி கிடக்கக்கூடிய இன்பம் எங்க இருக்குடான்னா ஆச்சாரிய அபிமானத்தில் தான் இருக்கு. மா கதியும் உயர்ந்த கதி நமக்கு எதிரான ஆச்சாரியருடைய அபிமானம் தான் அப்படிங்கிறதா இருக்கிறதுனால நிலை பெறும் இன்பொருள் தன்னையும். இதுதான் இன்பொருள் ஆழ்பொருள் அப்படிங்கிறது காட்டப்படுது. என்றே பொருள் முடிவாக அருளி செய்தது. பெருவிலையனான ஆபரணத்துக்கு ரொம்ப விலையுயர்ந்த ஒரு பூஷணம் இருக்கு, ஆபரணம் இருக்குன்னா அது நடுநாயக கல் போலே ஆய்த்து வசனபூஷணத்துக்கு பிரதேசம். எதிரான ஆச்சாரியரை பற்றி ஆச்சாரிய வைபவம், குரு வைபவம், ஆச்சாரிய அபிமானம், குருவுடைய அபிமானம் அப்படின்னு என்னென்ன சொல்றியோ அந்த ஆச்சாரிய அபிமானம் தான் நாயகரத்னமாம்படியாக இருக்கு. நாயகக்கல் போல அதுதான் முக்கியம். இத்தனையும் அருளி செய்கையை பற்ற அதிஷ்டைக்கை இட்டு கொண்டு வந்தது. எல்லாம் எங்கேருந்து எடுத்து கொடுத்துருக்கா? நான் அருளி செயல்லேருந்து தான். இத்தனை விஷயங்களும் அருளி செயல் இருக்கிறதுலேருந்து தான் எடுத்து கொடுக்குறா. அதில் பிராட்டி புருஷகாரம்ன்றது அகலகில்லேன்னு இறைவென்று அலர்மேல் மங்கை உரைமார்பா அப்படின்னு பிராட்டிய புருஷகாரமாக பண்ணி தானே சரணாகதி பண்ணுறார். இப்போ பிராட்டி புருஷகார வைபவத்தை தொடங்கின்னு இருக்கு, திவ்ய பிரபந்தத்தில் இருக்கு. கடைசியில் என்ன, மிக்க வேதியர் வேதத்தின் பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் அப்படின்னு ஆச்சாரியுடைய கிருபையில அவருடைய அபிமானத்தில் கொண்டு வந்து என்றும் என்னை இகழ்விலன் காண்பினே என்னை கைவிடவே மாட்டார் எங்கள் ஆச்சாரியர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு போகிறார் இல்லையா. இது அத்தனையும் அருளி செய்கையை பற்ற அதிஷ்டிக்கை இட்டு கொண்டு வந்தது. கீழடங்களும் மேல் அங்கலும் இது நிஷ்டையை ஸ்தாபிக்கிறது என்றே ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்கிற இடத்துக்கு ஜீயர் வியாக்கியானம் செய்துள்ளிட்டு. ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் அப்படிங்கிறது தான் பிரதானமாக எடுத்துட்டு இருக்கா. பிரபந்தத்திலேயே இத்தனையும் சொல்லியிருந்தாலும் ஆனால் மதுரகவி சொற்படியே நிலையாக பெற்றோம் அப்படின்னு சுவாமி மணவாள மாமனிகள் சாதிக்கிறாங்க. அந்த நிஷ்டையில தான் நம்ம இருக்கணும். மதுரகவி சொன்ன இது எதிரான ஆச்சாரிய அபிமானம். ஆகையாலே இதுவே ஆழ்பொருளாக கிடவுது. அதில் ஆச்சாரிய அபிமானம் தான் ஸ்ரீவச்சனபூஷணத்துடைய ஆழ்பொருள். வேதம் ஒரு 4 பொருள் தந்த மெய்ப்பொருள் என்று தொடங்கி தீதில் சரணாகதி தந்த
தன் இறைவன் தாளே அரணாகும் என்னுமது என்றிரே அருளிச் செய்தார் அப்படிங்கிறார். அப்போ முதல்ல எதிரானா வேதமுரு நான்கின் உட்பொருள் தந்த மெய்ப்பொருள், வேதாந்தத்தினுடையதான உட்பொருள், அந்த மெய்ப்பொருள் அப்படின்றதுல ஆரம்பித்து கடைசியில் தீதில் சரணாகதி தந்த, அது கூட தீது, இது தீதே இல்லாதது நன்று இந்த ஜீவாத்மாவுக்கு எதிரான ஆச்சாரியுடைய சரணாரவிந்தம். அதை அவரே கொடுத்துட்டார், அவரே அபிமானித்து கொடுத்துட்டார் என்றே அருள் செய்தார். அன்றைக்கே பேரு தருவிக்கும் அவள் தன் பெருமை என்று தொடங்கி பலவேறு பாடல்கள் இந்த சிவசன பூஷணத்துக்காக இருக்குது. அதை சொல்கிறார், பேரு தெரிவிக்கும் அவள் தன் பெருமைன்றது புருஷகார பூதையான பிராட்டியை சொல்லி என்று தொடங்கி நல்குருவின் வன்மையோடு எல்லாம் வச்சனபூஷணமதில் தேரிட நமக்கருளுகையாலே அப்படிங்கிறார். நம் குருவில் நல் குருவில், நல்ல குருன்னா ஞான அனுஷ்டானங்கள் பரிபூர்த்தியாகவும் பரம்பரையில் வந்தவராகவும் இருக்கக்கூடிய குரு வன்மையோடு எல்லாம் அவருடையதான அபிமானம் தான் உத்தாரகம்ன்ற வரைக்கும் வசனபூஷணம் அதில் தேரிட நமக்கொரு அருளுகையாலே 6 பிரகடனத்தில் உக்தமான அசேஷார்த்தங்களும் ஒரு சேதனுடைய உஜ்ஜீவனத்துக்கு ஓரென்றே ஞாதவியமாக வேண்டுகையாலே எல்லாம் ஆராய்ந்தறிய வேணும் என்று. இந்த சிவஜனமூலத்தில் எல்லாமே ஒவ்வொரு சூத்திரமே போரும் ஒரு ஜீவனை கரையேற்றுறதுக்கு. இருந்தாலும் அதில் ஆழ்ந்து பார்த்து ஆராய்ஞ்சோமானா நம்ம எத்தனத்தினால அப்படிங்கிறத விட்டுட்டு ஆச்சாரிய அபிமானத்தினால அப்படின்றது தான் ஆழ்பொருள் என்கிறாராகுமா. முந்தின யோஜனையில் ஆழ்பொருள் எல்லாம் அப்படின்னா ஆழ்பொருள் எல்லாம் அப்படிங்கிறதுனாலேயே இங்கே சொல்றார், என்றதுக்கு சேர மற்ற அர்த்தங்கள் எல்லாம் ஆசேன விதி சேஷங்களாய் அறியப்படுவதாயிருக்கும். மற்ற அர்த்தங்கள் எல்லாம் ஆசேன விதி சேஷங்களாய் அறியப்படுவதாயிருக்கும்னா என்ன அர்த்தம்னா, ஆச்சாரிய அபிமானத்துக்கு இவன் பாத்திரமாகிறதான் உத்தாரகம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் மிச்சம் எல்லாமே இந்த சிவச்சன புருஷத்தில் மற்ற சூத்திரங்கள் எல்லாமே. ஆச்சாரியனை அறியும் போது 6 பிரகடனத்தாலும் பிரதிபாதிக்கப்படுகிற ஷட்பத நிஷ்டனாக அறிய வேணும். முதல்ல தன்னை தெரிஞ்சுக்கணுமானா தன்னை அறியும் போது உக்த லட்சண யுக்தனான தான் என்றறிய வேணும். உக்த லட்சண யுக்தன் அப்படின்னு சொல்றதுனால இதில் சொல்லப்பட்ட லட்சணங்கள் எல்லாம் உடையவன் அப்படின்னு தன்னை தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஆச்சாரியனை அறியும் போது 6 பிரகடனத்தாலும் பிரதிபாதிக்கப்படுகிற ஷட்பத நிஷ்டனாக அறிய வேணும் அப்படிங்கிறார். 6 பிரகடனம் ஸ்ரீவச்சன பூஷணம். அந்த 6 பிரகடனத்தையும் சொல்லப்பட்டதான அதில் இருக்கக்கூடியதான அத்தனை யோக்கியதாம்சங்களும் இந்த ஷட்பத நிஷ்டனாக அறிய வேணும். ஆச்சாரியன்ட்ட இருக்கு. ஆச்சாரியன்ட்ட இந்த 6 பிரகடனத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களும் அவர்கிட்ட பூர்த்தியாக இருக்குது, லட்சணங்கள்லாம் பூர்த்தியாக இருக்குது அப்படின்னு ஆச்சாரியனை தெரிஞ்சுக்கணும். நம்மக்கிட்ட என்ன அதில் ஜீவாத்மான்னு அப்பப்போ வருதே அந்த அளவுக்கு தான் நம்ம அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டுத்தையும் நல்லா தெரிஞ்சுட்டு அவருடைய அபிமானம் அல்லாது நமக்கு வேற எந்த யோக்கியதையும் கிடையாது அப்படிங்கிறது தயாபாத்திரம்ன்றத எப்போதும் மனசில் வச்சுக்கணும். ஆகையால் ஆழ்பொருள் எல்லாம் அறிய வேணும். இதில் அர்த்தங்கள் தான் சாப்தமாக மேலெழுந்து தோன்றியிருந்ததே ஆகிலும் இதுக்கெல்லாம் சர்வார்த்ததான விபரீதாம்ச என்னும்படி விபரீதார்த்தத்தை கற்பித்து அனர்த்தத்தை சூழ்ந்து கொள்வார் ஒழிந்து. இதில் அவளுக்கு தோணினபடிக்கு அர்த்தத்தை எடுத்துட்டு விபரீதார்த்தங்கள்லாம் கூட பண்ணிட்டு போயிடுவா சிலதுக்கெல்லாம். ஏன்னா ஒழுங்காக உரிய ஆச்சாரியர்கிட்டேருந்து இதெல்லாம் காலட்சேபமாக கேட்கலன்னு வச்சுப்போம், அவளுக்கு தோணினபடிக்கு விபரீதமாக கல்பிச்சுட்டு அனர்த்தத்தை கூட சூழ்ந்து கொள்வார். அனர்த்தத்தில் போய் முடிகிற மாதிரி சில பேர் போயிடுவா. இதில் யதார்த்த ஞானத்தை உடையராய் இத்தை விஸ்வசித்து உஜ்ஜீவிப்பார் அரிதாயிரே இருப்பார். ஆழ்பொருள் எல்லாம் அறிவார் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா விபரீதமாக புரிஞ்சுக்கிறது. அப்படி இல்லாத அந்த விபரீதமான அனர்த்தத்தில் போய் விழாதபடிக்கு தெரிஞ்சுண்டு அனர்த்தமாக போய் விழுந்துருவான். விபரீத அர்த்தம் எடுத்துக்கிறவன் அனர்த்தத்தில் போய் விழுவான். அப்படி இல்லாத யதார்த்த ஞானத்தை உடையராய் இதுதான் சொல்லியிருக்கு, இதுதான் அந்த கிரந்த கர்த்தா, அதாவது சுவாமி பிள்ளை லோகாச்சாரியுடைய ஹிருதயம் அப்படின்னு அந்த ஆழ்பொருளுடைய ஹிருதயத்தை புரிஞ்சுக்கணும். பிள்ளை லோகாச்சாரியுடைய ஹிருதயத்தை புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்படி யார் யதார்த்த ஞானத்தை உடையராய் இத்தை விஸ்வசித்து இதில் பூர்ண நம்பிக்கை வேணும். சொன்னது யாரு? வரதராஜ பெருமாளுடைய அவதாரமான சாட்சாத் பிள்ளை லோகாச்சாரியர் அவர் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதுல ஒரு நம்பிக்கை வேணும். அப்படி இருக்கிறவா தான் உஜ்ஜீவிப்பார். அவள் அரிதாயிலே இருப்பது.
ஆமார் அறிவுடையார் ஆவது அரிதன்றே அப்படிங்கிறார் இல்லையா திருமங்கையாளர். இது ஆமார் அறிவுடையார் ஆவது அரிதன்று. இதை சொல்லப்பட்டது உள்ளது உள்ளபடி அறிவார், ரொம்ப அரிதிலும் அரிதவர் அப்படின்றார் இல்லையா. ஆகையாலே அறிவாரார் என்கிறார். ஆழ்பொருள் எல்லாம் அறிவாரார். யார் தெரிஞ்சுக்க முடியும்? இனிமேல் இது அனுஷ்டாதாக்களின் அருமையை அறிவிக்கிறது. முதல்ல அதனுடைய அர்த்த கௌரவம் தெரிஞ்சுக்கிறதே கஷ்டமாக இருக்குது. அதுக்கு மேலே அதை அனுஷ்டிக்க போகிறவா எத்தனை பேர் இருப்பான்? இதுவே புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். புரிஞ்சின்றவெல்லாம் அனுஷ்டிப்பான்னு சொல்ல முடியாது. அதில் சொன்னபடி அனுஷ்டிப்பான்னு சொல்ல முடியாது. அது சொன்னேரில் அனுஷ்டிப்பார் ஆர் அப்படிங்கிறார். ஆறது சொன்னேரில் அனுஷ்டிப்பார்க்கு அன்வயப்படுத்துச்சு. அது சொன்னேரில் அனுஷ்டிப்பாரார். அது சொன்னேரில் ஸ்ரீவச்சன பூஷணத்தில் ஆழ்பொருள் இருக்கு. அந்த ஆழ்பொருளில் சொன்ன விஷயத்தின்படி அனுஷ்டிக்கக்கூடியவா யாரா இருப்பா அப்படின்னா தத் விபரீதங்களை அனுஷ்டித்து போர்மதொழிய தது உக்தார்த்தத்தின்படி நேரே நெறியே ஆச்சரித்து போர்வாரார் அப்படிங்கிறார். அதில் சொன்னதான ஆச்சாரிய அபிமான நிஷ்டை இருக்கு பாருங்கோ, அதை தவிர்த்து மற்றதெல்லாம் அனுஷ்டிச்சுட்டுவா. ஆனால் அதை அனுஷ்டிக்கிறதுக்கு எல்லாராலையும் முடியாது இல்லையா. அதில் தத் விபரீதங்களை அனுஷ்டித்து போர்வது ஒழிய தது உக்தார்த்தத்தின்படியே நேரே நெறியே, அதில் சொன்னபடி அந்த பிரகாரத்தில் போகணும். நேர் நெறியே அப்படின்றதுனால நேர அந்த பாதையில் போகணும், நெறியோடு போகணும். அந்த நிஷ்டையில் கடைசி வரைக்கும் நம்ம போய் ஆச்சாரிய அபிமானத்தோடையே வாழ்ந்து ஆச்சாரிய கைங்கரியத்திலே இருக்கணும் கடைசி வரைக்கும் அப்படிங்கிறது நெறி. அந்த நெறியில் கடைசி வரைக்கும் போடுது. அப்படி ஆச்சரித்து போர்வாரார் வச்சனபூஷண வழியிலே வழிபடுவார் உண்டாவது அரிதாயிரே இருப்பது. இந்த ஸ்ரீவச்சனபூஷணத்தினுடைய வழியில் அதில் பாதையில் போகக்கூடியவா உலகத்தில் இருக்கிறவா ரொம்ப குறைச்சல். அல்லாத சாஸ்திரங்களை அறிந்து அனுஷ்டிப்பார் உண்டாகிலும், அல்லாத சாஸ்திரங்களைன்னா வேத வேதாந்தத்துலேருந்து ஆரம்பித்து பிரபத்தி நிஷ்ட பரியந்தம் எத்தனையோ மார்க்கத்தில் போகிறவாள்லாம் இருந்தால் கூட, ஆனால் இந்த திவ்ய சாஸ்திரத்தின்படி அனுஷ்டிப்பார் அரிதிரே. இந்த ஸ்ரீவச்சனபூஷணத்தில் சொன்ன ஆழ்பொருளான ஆச்சாரிய அபிமான நிஷ்டைப்படி வாழறதுங்கிறது ரொம்ப துர்லபம். ஆகையாலே அருளி செய்தவர் தாமே அதன்படியை ஊனமர ஆச்சரித்திருக்கும் நாளனை நினைந்து என்று அந்த பரம ரகசிய பிரதிபாதகமான அர்த்தத்தின்படி அசங்குச்சிதமாக அனுஷ்டிக்கும்படியும் தற்பலமாக ஆச்சாரிய அனுஸ்மரணத்தையும் அருளி செய்தாரிலே. இந்த கிரந்தகர்த்தாவே ஊனமர ஆச்சரித்திருக்கும் நாளனை நினைந்து ஆச்சாரிய அபிமான பாத்திரமாகவே தான் இருக்கிற அந்த நிஷ்டை இருக்கே, அதையே நினைச்சுண்டு அந்த பரம ரகசியத்தினுடைய பிரதிபாதகமான அர்த்தத்தின் அந்த அர்த்தம் ஆச்சாரிய அபிமான நிஷ்டைங்கிற அர்த்தம் அதுபடி அசங்குச்சிதமாகன்னா சங்கோச்சமாக இருக்கிறது, அதாவது குறுகி இருக்கிறது இல்லாத விஸ்தாரமாக அதிலேயே ஊன்றி அதை மட்டும்தான் தானும் அனுஷ்டித்து புறத்தையாருக்கும் காட்டணும். அது ஏதாவது ஒன்று மற்றது ஏதாவது ஒரு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அதுபடி செய்கிறேன் இதுபடி செய்கிறேன்னா தானும் அதை செய்யக்கூடாது. யார் நமக்கு அதை சொல்கிறாளோ இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு கேட்குறாளோ அவளையும் திருத்தணும். இதிலெல்லாம் போகாதே, ஆச்சாரிய அபிமானமே உனக்கு போரும் அப்படின்னு சொல்லக்கூடியவனாக ஆச்சாரிய அனுஸ்மரணத்தையும் அருளி செய்தாரே, அவரே அருளி செய்திருக்காருங்க. அதனால இதுதான் பலன். இந்த ஸ்ரீவச்சனபூஷணத்துக்கே பலன் என்னன்னா ஆச்சாரிய அபிமான நிஷ்டையோடு தானும் இருந்துட்டு ஆச்சாரிய அபிமான நிஷ்டையே எல்லாருக்கும் காண்பிச்சுட்டு போகணும். இதன் ஆழ்பொருளை அறிந்தும் அது சொன்னேரில் அனுஷ்டித்தும் போருவார் உலகாரியன் அருள் தப்பாமல் எய்திய தரத்தை உடைய ஜீயர் தாம் ஒருவருமிலே உள்ளது. இதை மாதிரி இந்த ஆழ்பொருளை தெரிஞ்சுட்டு அதுபடி நடந்துட்டவாழ்ல யார் இருக்கான்னா லோகாச்சாரியருடையதான அவருடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி இவர் ஒருத்தர் இருக்கார் ஸ்ரீவச்சனபூஷண அதிகாரி அப்படின்னு சொல்கிற மாதிரி யார் இருந்திருக்காருன்னா ஜீயர் தாம் ஒருவருமிலே உள்ளது. ஜீயர்னா மணவாள மாமனிகள் தான் அப்படி இருந்திருக்கார். இனி இந்த மகா பிருத்திவியிலே எல்லாம் சம்பாவிதங்களாயிருக்க தாதிரிசரான இவர்களை கிட்டாதோவென்று தம் திருவுள்ளத்தை கருத்தாக அவருடைய மனசு கேட்குறதா. மணவாள மாமனுடைய மனசு இவ்வளோ பெரிய 50 கோடி விஸ்தீர்ணமான பெரிய பூமியாச்சே, என்னென்னவோல்லாம் நடக்காதெல்லாம் நடக்கிறது, உண்டாகாதுன்னு நினைக்கிறதெல்லாம் உண்டாடுது, எல்லாத்தையும் பார்க்குறோமே. அப்படி இருக்கச்சே ஆச்சாரிய அபிமான நிஷ்டராக இருக்கக்கூடியவா யாரோ ஒருத்தர் கூட கிடைக்க மாட்டாளான்னா அப்படின்னு இந்த மனசு கேட்க அதுக்கு பதில் சொல்றார். ஒருவர் உண்டாகில் அத்தனைகான் உள்ளமே என்கிறார். இத்தை அறியவும் அனுஷ்டிக்கவும் அருமருந்து போலே ஓரொரு மகாத்மாக்கள் உண்டாகில் உண்டாம் அத்தனைகான். இதை பூர்ண ஆழ்பொருளை தெரிஞ்சுட்டு அதுபடி அனுஷ்டிக்கிறவா இந்த மகா பிருத்திவியில் இருந்தால் இருக்கலாம். அருமருந்து மாதிரி அருமையிலே அருமையில அருமை
அதை மாதிரி எப்படி ஓஷதி பர்வதத்தை கொண்டு வந்து விசல்யகரணி சந்தானகரணி போன்றவைகள்லாம் கூட இதான் மூலிகை அப்படின்னு அதை கண்டுபிடிக்க முடியாதனால தான் மறையே பேத்து தூக்கின்னு வந்துட்டார் ஹனுமார். ஏன்னா ஹனுமானை போல மகா ஞானி கிடையாது, அவருக்கே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு இருக்கு இல்லையா. அதான் அருமருந்துன்னு பேர். அப்படிப்பட்ட அருமருந்தான கண்டுபிடிக்க முடியாதபடி யாராவது ஒருத்தர் 2 பேர் இந்த அனுஷ்டானத்தில் இருப்பா, அவ்வளோதான். ஒருவர் தான் இருக்க முடியும். அதுக்கு மேலே இதுபடி தெரிஞ்சுட்டு அனுஷ்டிக்கிறவா இருக்க முடியாது அப்படின்னே மணவாள மாமனிகள் சொல்கிறார். ஒருவர், இந்த ஒருவர் யாருன்னா, ஒன்று மணவாள மாமனிகளை சொல்லியாச்சு ஏற்கனவே. அவருடைய அஷ்டதிக்கஜங்கள் தான் அதில் யாராவது 2 பேர். பிரதிவாதி பயங்கர மன்னனும் அவருக்கு சப்ரம்மச்சாரிகளாய் செந்தமிழ் சேர் பட்டர் விராஞ்சீயர் அன்றி தேவமற்றறியாத அழகிய மணவாள ஜீயரும் தத் பரதந்திரரிதே அண்ணனை எண்ணில் மற்றொருவரை எண்ணாது என எண்ணி விரலே என்று ஸ்ரீ வைஷ்ணவ தாசரான அண்ணா மதிக்கும்படியான மதுரகவிதாசர் அண்ணன் போல்வார் ஒருவர் உண்டாகில் உண்டாமத்தனை அப்படின்ட்டார். பிரதிவாதி பயங்கரம் அண்ணா அவரை வேணா எடுத்துக்கலாம், அல்லது அவருக்கு சப்ரம்மச்சாரிகளாக இருக்கக்கூடிய பட்டர் விரான் ஜீயர் அவரை தவிர வேற தெரியாது அப்படின்னு இருக்கிற அழகிய மணவாள ஜீயர் அப்படிங்கிறவர். அவர் தத் பரதந்திரரே. அது மாதிரி அண்ணன் சுவாமி கிட்ட இருக்கக்கூடிய விரலை விட்டு என்ற மாதிரி 1-2 சிஷ்யால் இப்படி இருந்திருக்கா. இவா தான் ஒருவர். அப்போ கைவிட்டு விரலை விட்டு எண்ணலாம்படியாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ வைஷ்ணவதாசர் அப்படின்னு மதுரகவிதாசர் அண்ணன் போல்வார் ஒருவர் உண்டாகில் உண்டாமத்தனைன்னு விட்டார். ச மகாத்மா சுதுர்லபா என்றும் சுதுர்லபா பாகவதாகி லோகே என்றும் தத்ராபி துர்லபம் மன்யே வைகுண்ட பிரிய தரிசனம் என்றும் சொல்லுகிறபடியே பகவத் பரராயிருப்பார்களாம் தேட்டமாயிரே இருப்பது. பகவான்கிட்ட அபிமான பாத்திரமா பகவத் பக்தி நிஷ்டையோடு இருக்கிறவா அவளே துர்லபம்னு சாஸ்திரம் சொல்லுது. வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபகான்னு கீதையிலே கடன் சொல்லிட்டான். பாகவத புராணத்தில் சொல்கிறது, ஸ்ரீமத் பாகவத்லேருந்து 2 பிரமாணத்தை எடுத்து கொடுக்குறார் பிள்ளைலோகம் ஜெயரிங்க. ஒன்று சுதுர்லபா பாகவதாகி லோகே, ரொம்ப பாகவதால பார்க்கவே முடியாது, சுதுர்லபம்னு சொல்லிடுத்து பாகவத புராணமே. அதே மாதிரி தத்ராபி துர்லபம் மன்யே வைகுண்ட பிரிய தரிசனம் இப்படிலாம் பாகவத புராணத்திலேயே சொல்லியிருக்கிறதுனால அப்போது பகவத் பரராக இருப்பார்கள் தான் தேட்டமாயிரே இருப்பது. பகவான்கிட்ட அபிமான பாத்திரம், பகவானுடைய அபிமான பாத்திரமா நம்பையல் என்னாரோன்னு அவன் நம்ம குழந்தைவன் அப்படின்னு பகவான் அபிமானிக்கும்படிக்கு கிடைக்கிறவாளே துர்லபம் அப்படிங்கச்சே பகவத் பரராயிருப்பார்கள் தான் தேட்டமாயிரே இருப்பது. இனி அனுகூலரான ஆச்சாரிய பரதந்திரர் அத்தியந்த அபூர்வராயிரே இருப்பது. பகவானுக்கு பரதந்திரனா இருக்கிறதே துர்லபம்னச்சே ஆச்சாரியருக்கு பரதந்திரமா இருக்கிறவா கிடைப்பாளா இந்த உலகத்தில்? என்னால் ஒருவர் தான் சொல்லணும் அப்படிங்கிறார். பகவத் பாரதந்திரியத்துக்கு நிறைய பேர் இருக்கா. பகவானுக்கு பரதந்திரனா இருக்கிறவா எப்படி இருக்கான்னா, ராமோ ராமோ ராம இது பிரஜானாம் அபவன் கதாகா என்று ஒரு நாடாக உண்டாய்த்து. ராமர்கிட்ட பக்தி பண்ணுறதுக்கு ஒரு நாடடங்க அத்தனை பேர் ராமன் ராமன் ராமன்னு பக்தி பண்ணிட்டு இருந்தா. ஆச்சாரிய பாரதந்திரியத்துக்கு அனுஜரான ஸ்ரீ சத்ருக்னாழ்வான் ஒருவரே இரே உள்ளது. ஆச்சாரிய பரதந்திரனா இருக்கிறதுல அனகா சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா அப்படிலாம் வால்மீகியை சொல்றது போல ஒரே ஒருத்தர் தான் பரதானுஜரான ஸ்ரீ சத்ருக்னாழ்வான் ஒருத்தர் தான் ஆச்சாரிய அபிமானம். அந்த ஆச்சாரிய பரதந்திரன் அப்படிங்கிற நிஷ்டைக்கு வந்தவர் ஒருத்தர் தான். இந்த ராமாயண கதாபாத்திரங்கள் உலகமடங்க ராமர் பக்தி பண்ணா ஒருத்தர் தான் ஆச்சாரிய பக்தியை காண்பிச்சோம். அதான் ஆழ்வார்களை சொல்லச்சே ரகசியங்களை ரொம்ப ரசமாக சொல்லுவார். உண்ட போது ஒரு வார்த்தையும் உண்ணாத போது ஒரு வார்த்தையும் சொல்லுவார் 10 பேர் உண்டிரே. ஆழ்வார்கள் 10 பேர் இருக்கா. இவ சாப்பிட்ட போது ஒரு வார்த்தை, சாப்பிடாத போது ஒரு வார்த்தை. என்ன அர்த்தம் என்னன்னா, பகவான் பிரத்யட்சமாக வந்து அனுபவங்களை கொடுத்துட்டானா அப்போ அது ஒரு வார்த்தையாக பேசுவா. இல்லைன்னா கடியன் கொடியன்னு சொல்லிடுவா காட்சி கிடைக்கலன்னா. இப்படி உண்ட போது ஒரு வார்த்தை, அதான் அனுபவம் கிடைச்சா ஒரு வார்த்தை, அனுபவம் கிடைக்கலன்னா விரகத்தில் ஒரு வார்த்தை. இப்படி சொல்கிறவா 10 பேர் உண்டிரே. அவர்களை சிரித்திருப்பார் ஒருவர் உண்டிரே. அவளெல்லாம் பார்த்து கேலி பண்ணி சிரிப்பறான். யார்? மதுரகவியாளர். ஏண்டா நீங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுருக்கீங்க பெருமாள் பெருமாள்னு போய், எனக்கு எங்கள் ஆச்சாரியன் எவ்வளோ சுலபமாக இருக்கார் பற்றியா?
எங்கள் ஆச்சாரியன் என்ன என்னையும் கைவிட மாட்டார் பத்தியா அப்படின்னு இந்த மதுர கவி ஆழ்வார் சிரிச்சுட்டு இருப்பாராம் அவளெல்லாம் பார்த்து. இது ஆழ்வார் கோஷ்டியில் மட்டும்தான் இல்லை, பூர்வாச்சாரியர் கோஷ்டியில் வடுக நம்பி ஆழ்வானையும் ஆண்டானையும் இருகரை என்பர். வடுக நம்பி பிள்ளை உரங்காவலிதாசன் இவெல்லாம் என்ன சொல்லுவேன்னா, ஆழ்வானையும் ஆண்டானையும்னா கூரத்தாழ்வானையும் முதலியாண்டானையுமே வள இருகரை இருப்பா. அங்கே போய் பெருமாள்கிட்டையும் போய் அபிமான பாத்திரம் நிற்பா, இங்கே வந்து ஆச்சாரியன்ட்டு அபிமான பாத்திரம் இருப்பா. அதை வள இருகரையர் என்று இப்படியே குரு பக்தோத்தமோத்தமஹா என்னும்படி குரு பக்தராகையாலே உத்தமோத்தமராய் ஸ்ரீமான்களாக அதிகாரிகள் ஓரொருவரையிலே அருளி செய்தது. இதை மாதிரி உத்தமோத்தமோத்தமன் அப்படின்னு சொல்லணுமானா குரு பக்தன், குரு அபிமான பாத்திரமா இருக்கிறவன். அது மாதிரி இருக்கிறவா ஓரொரு வழியிலே அந்த ஸ்ரீமான்கள், இவாள தான் ஸ்ரீமான்னு சொல்லணும். உண்மையாகவே மதுரகவிகளாகிய ஸ்ரீமான், வடுக நம்பிகளாகிய ஸ்ரீமான், இந்த ஸ்ரீமான் வடுக நம்பி, அது ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லி மதுரகவி ஆழ்வார் அப்படின்லாம் தான் சொல்லணுமா. ஏன்னா அதனால தான் இங்கே சொல்ல குரு பக்தோத்தமோத்தமோத்தமஹா அப்படிங்கிறதுனால மேலே மேலே போடுது. அதெல்லாம் ஓரொருவர் அதான் கிடைப்பா. உண்டாகில் என்கிற எதி சப்தத்தாலே, எதி ஒரு கால் உண்டானாலும் அப்படின்னு அர்த்தம். எதினா உண்டாகில் அப்படின்னு அர்த்தம். இந்த எதி சப்தத்தாலே ஓரொருத்தர் தானும் துர்லபம் என்று தோற்றுகிறது. அந்த ஓரொருவர் கூட நம்ம காலத்தில் இப்போ இருப்பாளான்னா தேடி பார்த்தாலும் கிடைப்பாளான்னு தெரியல. இல்லை உண்டாகில் இது அலபிய லாபமானது கிட்டிற்றாகில் அவ்வளவு கான். இப்படி அலபிய லாபமாக கிடைக்கவே மாட்டா, கிடைச்சுட்டா அதுதான் பெரிய லாபம் இந்த சம்சாரத்தில். உள்ளவே அப்படின்னு மனசை பார்த்து சொல்லிக்கிறார் மனவாள மாமனிகள். வச்சனபூஷண பூஷிதமான மனசே, இந்த மனசு என்ன பண்ணிட்டு இருக்கு, பூஷணங்கள்லாம் நிறைய போட்டுருக்கு. என்ன பூஷணம் போட்டுருக்குன்னா வச்சன ஸ்ரீவச்சன பூஷணம்ன்றதான அந்த பூஷணத்தை அணிஞ்சின்றிருக்கிற ஹே மனசே அப்படிங்கிறார். அதில் அகாதமான அர்த்தத்தை அறிந்து ததுக்தமான அனுஷ்டானத்தையும் ஆச்சரித்து கொண்டு போருமவர்களை ஆதரித்து கொண்டு போருவாய் நீயே என்றோ அப்படிங்கிறார். ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய அர்த்தத்தை ஆழ்பொருளை தெரிஞ்சுண்டு அதுபடி அனுஷ்டிக்கிறவா யாரோ அவளை கொண்டாடுற மனசா இருக்கியே, எவ்வளோ உயர்ந்த மனசு நீ ஒருத்தந்தான் அப்படி இருக்க. எல்லாருடைய மனசும் அப்படி இல்லை. நீ ஒருத்தந்தான் ஸ்ரீவச்சன பூஷணம் ஆழ்பொருளை அறிஞ்சுண்டு அதுபடி நடக்கிறவாளை கொண்டாடுற. என் ஓரொருத்தருக்கு ஒழிய எல்லாருக்கும் இது உண்டாகாதோ என்ன, அந்த ஓரொருவருக்கு தான் உண்டாகுமா, எல்லாருக்கும் இது உண்டாகாதா அப்படின்னு இந்த மனசு கேட்கறதா. அதை சொல்றார், எல்லாருக்கும் அண்டாததன்றோ அது அப்படிங்கிறார். தாங்களும் தங்களிலே வைஷ்ணவர்கள் என்றிருக்கில் எல்லாருக்கும் அதில் கம்பீரமான அர்த்தத்தை யத்ன ரூபமான ஞானத்தாலே அறியவும் தத் பிரதிபாத்தியமான விலட்சண அனுஷ்டானத்தை ஸ்வயத்ன ரூபமான சக்தியாலே அனுஷ்டிக்கவும் அசக்கியமாயிருப்பதொன்றோ அப்படிங்கிறார். தன்னுடைய ஸ்வயத்ன ரூபமான ஞானம், தன்னுடைய முயற்சியினால தன் ஞானத்தினால தானா அறிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். தன்னை வைஷ்ணவன்னு நினச்சிருக்கிறவ கூட, விஷயங்கள்லாம் தெரிஞ்சின்றவன் அப்படின்னு இருக்கிறவன் கூட, ஆனால் இந்த ஆழ்பொருள் இருக்க ஸ்ரீவச்சனத்தினுடைய ஆழ்பொருளை தன்னுடைய முயற்சியினால் அவன் தெரிஞ்சிக்க முடியாது. தத் பிரதிபாத்தியமான விலட்சண அனுஷ்டானத்தை ஸ்வயத்ன ரூபமான சக்தினாலே, எவ்வளோதான் சக்தி இருந்தாலும் ஆனால் அவனுக்கு இதில் சொன்ன ஆழ்பொருள் படி அதை அனுஷ்டிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ சக்தனாக இருந்தாலும் அசக்தம் தான், முடியாது. சக்தியாலே அனுஷ்டிக்கவும் அசக்கியமாயிருப்பது ஒன்றன்றே. அதனால் அவ்வளோ சுலபமும் இல்லை ஆச்சாரிய அபிமான பாத்திரமாக இருக்கிறது. அதில் அண்டாதது அப்படின்னா அடங்காதது, அவ்வளோ சுலபமாக அடங்கி வராது. அத்தாலும் அசக்கியமானது என்றபடி ஆர்க்கும் அந்நேர் நிற்க அரிதாயிரே இருப்பது. யாருக்கும் அதில் சொன்னபடி அனுஷ்டிக்கிறதுன்றது ரொம்ப துர்லபம் அப்படிங்கிறார். அது அப்படிங்கிற பதத்துக்கு என்ற அர்த்தத்தில் துரவாகத்துவமும் அனுஷ்டானத்தில் அசக்கியத்துவமும் தோற்றியிருக்கிறது. அதனுடைய ஆழம் காண முடியாத ஆழ்பொருள் தெரிஞ்சுக்கிறதும் அவ்வளோ கஷ்டம். அதுபடி அனுஷ்டிக்கிறது அசக்தம், அவ்வளோ சுலபம் இல்லை. அசக்கியத்துவம், அதை யாரும் அது படி அனுஷ்டிச்சிடவும் முடியாது அப்படிங்கிறதுனால அது அதுன்னு பதத்தில் முடிச்சு விட்டாருங்க. தோற்றிருக்கிறது அப்படிங்கிறார். லோகாச்சாரிய கிருதே லோகஹிதே வச்சனபூஷணே தத்வார்த்த தர்சினோ லோகே தன் நிஷ்டாச்ச சுதுர்லபாக ஜெகதாச்சாரிய ரச்சிதே ஸ்ரீமத் வச்சனபூஷணே தத்வஜானஞ்ச தன் நிஷ்டாம் தேகிநாத யதீந்திரமே என்றும் சொல்ல கிடவதிலே. அந்த ஸ்ரீவச்சன பூஷணத்தில் சொல்லப்படியான அர்த்த கௌரவம் ஆழம், அதுபடி அனுஷ்டானம்
இது எல்லாருக்கும் துர்லபம், சுதுர்லபம். ஆனால் ஜெகதாச்சாரியர் அருளி செய்த பிள்ளை லோகாச்சாரியர் அருளி செய்த இந்த திவ்ய பிரபந்தமாகிய பேர்பட்டதான ரகசிய கிரந்தம் ஸ்ரீவச்சனபூஷணம், அந்த வச்சனபூஷணத்துடைய தத்துவ ஞானஞ்ச தன் நிஷ்டாஞ்ச, அதனுடைய ஆழ்பொருளையும் தெரிஞ்சுண்டு அதுபடி நடக்கும்படிக்கும் தேகி நாதா யதீந்திரமே அப்படின்னு மணவாள மாமன்கிட்ட தான் பிரார்த்திச்சுக்கணும். அவரும் யதீந்திர பிரவணனாக இருக்கிறதுனால. ஆனால் நீங்கள் எங்களுக்கெல்லாம் நாதனாகிய ஹே மணவாள மாமனிலே அதை ஆழ்பொருளும் தெரிஞ்சுக்கணும், அதை அனுஷ்டிக்கிறதுக்கான சக்தியும் நீரே கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணுமா? யார்கிட்ட? மணவாள மாமனிகிட்ட. அப்படி பிரார்த்தனை பண்ணிக்கும்படியா என்றும் சொல்ல கடவுதிரேன்னு முடிக்கிறார். ஆனால் இது ரொம்ப துர்லபம். இந்த ஞானமும் அதை இப்படி அனுஷ்டிக்கிறது. அதான் பின்னாடி ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான குருன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் ஸ்ரீவச்சன பூஷணத்துடைய ஆழ்பொருளான ஞானமும் அதில் சொன்னதுபடி அனுஷ்டிக்கக்கூடியதான அனுஷ்டானமும் அர்த்தமே தவிர, ஞானம்னு சொல்லிட்டா வேதம் தெரியும், வேதாந்தம் தெரியும், இதிகாசம் தெரியும், புராணம் தெரியும், இதுக்கு பிரபந்தம் தெரியும், வியாக்கியானம் தெரியும், இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்கிற ஞானத்தை சொல்லலை. வேதம் சொல்கிறது ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னா அந்த அர்த்தம் வந்துடும். ஆனால் இங்கே மாமுனிகள் பின்னாடி இதெல்லாம் சொல்லிட்டு பின்னாடி சொல்கிறதுனால ஞானம் அனுஷ்டானன்றதுக்கு அர்த்தம் இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்தில் சொன்ன ஆழ்பொருள் ஞானமும் அதில் சொன்னபடி அனுஷ்டானமும் உடையதான ஒரு ஆச்சாரியர் கிடைச்சா போருமே வாழ்க்கையில். அப்புறம் தானே வைகுந்தம் தரும், நீ வைகுந்தத்துக்கு ஒரு பிரயாசம் பட வேண்டாம், தன்னால் வைகுண்டம் கிடைச்சிரும்ன்றார் இல்லையா? இப்பேற்பட்ட ஞானானுஷ்டானத்தை தான் இங்கே சொல்கிறார். அதுக்கு அடுத்தது மற்ற ஆச்சாரிய புருஷாளுக்கெல்லாம் மாமுனிகள் உபதேசம் பண்ணார். ஸ்ரீவச்சன பூஷணத்தில் சொன்னதுபடி நீங்கள் அனுஷ்டிச்சுட்டு போருங்கள் அப்படின்னு சொல்ல போகிறார். இது அடுத்த பாசுரத்தில் மேலே கேட்கலாம். சுவாமி மணவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவானுக்கு ராமானுஜா யதி ராமானுஜா யதி ராமானுஜா யதி ராமானுஜா ராமானுஜா யதி ராமானுஜா யதி ராமானுஜா யதி ராமானுஜா ராமானுஜா யதி ராமானுஜா யதி ராமானுஜா स्वामी रामानुजाचार्य भगवान की जय. स्वामी मनवाल मामुनिगल तिरुवडिगले शरणम. जय प्रेमिकेंद्र सद्गुरुदेव भगवान की जय. श्रीमते रामानुजाय नमः.